செல்வம் யாருக்காவது திடீரென வரும், சிலருக்கு மெதுவாக வரும், சிலருக்கு வந்ததும் மறைந்துவிடும். ஆனால் ஏன் இப்படி நடக்கிறது தெரியுமா? காரணம், செல்வம் வரும் வழி 3 தான். லக்ஷ்மி செல்வம், நிலைத்து நிற்கும் புண்ணிய செல்வம். குபேர செல்வம், திடீரென வரும் அதிர்ஷ்ட செல்வம். இந்திர செல்வம், ஆடம்பரம் மற்றும் அரச போகம். லக்ஷ்மி செல்வம், நிலைத்து நிற்கும் புண்ணிய செல்வம். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து கடலை கடைத்த அந்த தருணத்தில் பார்க்கடல் அலைகள் எழுந்து கொண்டே இருந்தன. மந்தாரமலை மத்தாக நின்றது. வாசுகி பாம்பு கயிறு போல் நீண்டு கிடந்தது. கடல் நடுவில் ஒளி பளபளத்தது. அந்த ஒளியிலிருந்து சந்திரன், ஐராவதம், காமதேனு, தன்வந்திரி அவர்களுடன் மங்களமான மகாலட்சுமி தோன்றினாள். இவளே இந்திரன் இழந்த செல்வத்தைக் கண்டு அவருக்கு மீண்டும் கொடுத்தாள். குபேரனை அழகாபுரியின் அதிபதியாக அமர்த்தினாள். கிருஷ்ணனின் நண்பனான குசேலனுக்கு அளவற்ற நிதி கொடுத்தாள். லக்ஷ்மியின் அருளை பெற்றவர்களுக்கு 16 வகையான பேரின்பங்கள் வரும். செல்வம் தலைமுறைகளை தாண்டியும் நிலைக்கும். வளர்பிறை சந்திரனைப் போல உயர்ந்து வளரும். மன உயர்வு, தர்மம், கொடை இவை இயல்பாகவே பிறக்கும். குறிப்பு: அன்பு உள்ளம் கொண்டவர்கள் மீதே லக்ஷ்மியின் கடைக்கண் பார்வை விழும். 2. குபேர செல்வம், திடீரென வரும் அதிர்ஷ்ட செல்வம். குபேரனின் தந்தை ரிஷி, தாய் அசுரகுலம். ராவணனின் சகோதர முறை என்பதால் அவரால் நகரம் பறிக்கப்பட்டது. ஆனால் குபேரன் தவம் செய்து லக்ஷ்மியின் அருளால் புதிய நகரத்தை பெற்றார். நவநிதிகளில் 2 சங்கநிதி, பதுமநிதி இவருக்கு கிடைத்தன. குபேரனிடம் மனமுருகி பிரார்த்தித்தால் லாட்டரி போல் திடீர் பணவரவு, எதிர்பாராத லாபம், ஒருவர் அமைத்த ட்ரஸ்ட் மூலம் கிடைக்கும் சுயலாபம் இவையெல்லாம் குபேர செல்வம். ஆனால் இவ்வாறு திடீரென வரும் செல்வம் எப்படி வருகிறதோ அதே வேகத்தில் மறைந்துவிடவும் செய்யும். குறிப்பு: இந்த செல்வம் நீடிக்க வேண்டுமென்றால் அன்னதானம், மரம் நடுதல், மாணவர்களுக்கு உதவி, ஏழை பெண்களுக்கு திருமணம், பொது கல்யாண பணிகளில் செலவழிப்பது மிக அவசியம். அப்படி செய்தால் குறைந்தது 3 தலைமுறைகள் வரை நிலைக்கும். 3. இந்திர செல்வம், ஆடம்பரம் மற்றும் அரச போகம். போகி பண்டிகையின் அடிப்படை தெய்வம் இந்திரன், கிழக்கு திக்கின் அதிபதி, தேவர்களின் தலைவர். இந்திரன் அருளால் கிடைக்கும் செல்வம் வீடு, வாகனம், பசு செல்வம், போகம், ஆடம்பரம், தங்கம் நிறைந்த நன்மைகள். ஆனால் இந்த செல்வம் மிக நீண்ட காலம் நிலைப்பது அரிது. பலருக்கு ஒரே தலைமுறையில் மறைந்துவிடும். குறிப்பு: இந்த செல்வம் நீடிக்க வேண்டுமென்றால் கிரிவலம், குலதெய்வ வழிபாடு, நன்மை செய்கை இவை செய்ய வேண்டும். செல்வம் 3 வழிகளில்தான் வரும். லக்ஷ்மி உயரச் செய்யும், குபேரன் திடீர் வாய்ப்பை தரும், இந்திரன் ஆடம்பரத்தை தரும். ஆனால் தொடர்ந்து நிலைத்து நிற்கும் செல்வம் தர்மத்திலும், கொடையிலும், நல்ல உள்ளத்திலும் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.